மிதுன கன்னி லக்கணங்கள் உபய லக்கணங்கள் ஆகும். ஆக இந்த உபய லக்கணமாக வரக்கூடிய கன்னி லக்கணத்திற்கும் மிதுன லக்கணத்திற்கும் சனி செவ்வாய் எங்கே அமரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மிதுன லக்கணத்திற்கு சனி 8ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் 6ஆம் அதிபதியாகவும் வருவார். கன்னி லக்கணத்திற்கு அப்படி மாறுதலாக சனி 6ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் 8ஆம் அதிபதிகளாகவும் வருவார்கள். செவ்வாய் சனியே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் எப்பொழுதுமே தொடர்பு பெறக்கூடாது. அதுவும் இங்கே 6ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர்களாக இருக்கிறதுனால நிச்சயமாக இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா இவர்கள் இந்த 2 வீடுமே 2 ஆதிபத்தியமே தீய ஆதிபத்தியமாக வருது. அதோடு இந்த 2 கிரகங்களுமே கடுமையான பகைவர்கள் ஆவார்கள். ஆக ஆதிபத்திய ரீதியிலான கெடுதல்களை தரக்கூடிய நிலையிலும் இருப்பார்கள். அவர்கள் பகைவர்களால மிக அதிகமான துன்பத்தை தரக்கூடிய நிலையிலும் ஜாதகருக்கு இருப்பார்கள். ஏற்கனவே மிதுன கன்னி லக்னாதிபதியாக வரக்கூடிய புதனுக்கு கடும் சோதனைகளை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் சனியோடு சேரும் பொழுது மிகுந்த துன்பத்தை தருவார். அதாவது லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு செவ்வாய் மிக கடுமையான பகைவருங்கிறதுனால அவர் ஏற்கனவே அங்கே மிகுந்த கோபமான மனநிலையோடு இருப்பார். அவர் அங்கே செவ்வாய் வந்து சனியோடு சேரும் பொழுது அந்த கோபம் மிகுந்த கோபமாக மாறி ஒரு வெறியோடு இருக்கக்கூடிய ஒரு வெறியான மனநிலையில் இருப்பார். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர் தசாபுத்திகளை மிக அதிகமான தீய பலன்களை தந்து விடுவார். அதுவும் அவர் தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய வீடும் பார்த்திங்கன்னா தீய ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியாக சனி வீடு அல்லது 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனியோட வீடாகும். அதனால் சனியாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி தனது தசாபுத்தியில் தீய பலன்களை தந்து விடுவார்கள். ஏன்னா ஒரு கிரகம் தன்னோடு இணைந்த கிரகத்தின் பலனையும் தன்னோடு இணைந்த கிரக பாவக பலனையும் சேர்த்தே தனது தசாபுத்தியில் செய்யுங்கிறது ஜோதிட விதியாகும். ஸோ மிதுன கன்னி லக்கணங்களுக்கு 2, 6, 8, 12ஆம் இடத்துல சனி செவ்வாய் அமரும் பொழுது ஜாதகரை துயரத்தின் எல்லைக்கே கொண்டு சென்று விடுவார்கள். அதுவும் பார்த்திங்கன்னா மிதுனத்திற்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் நீச்சமாகவும் 8ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சமாகவும் வருவார். கன்னி லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டில் சனி உச்சமாக வருவார். இது திருமண வாழ்க்கையில் கடுமையான பாதிப்புகள், செல்வ இழப்பு, பண இழப்புகளை தரக்கூடிய நிலைகள், அல்லது வீண் சண்டையின் மூலமாக வம்பு வழக்கு சிக்கல்களை தரக்கூடிய நிலைகள், அல்லது ஆயுள் தோஷத்தையே தரக்கூடிய அளவுக்கு மிக கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரே ஒரு விமோசனம் வேணும்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனோ குருவோ பார்வையோ சேர்க்கையோ இந்த கிரகங்களுக்கு இருந்தால் ஒரு விமோசனமாக ஒரு விதிவிலக்காக நல்ல பலன்கள் நடக்கும் அல்லது தீமையான பலன்கள் குறைவாக நடக்கும்.